பறையர் வந்துடக்கூடாது வென்றக்கூடாதுன்னு படையாச்சி போடுறதில்ல, படையாச்சி வந்துடக்கூடாதுன்னு பறையர் போடுறதில்ல. இடையில பறையர் சமூகம் வரக்கூடாது என்று படையாட்சியும், படையாட்சி வரக்கூடாது என்று பறையர் வேட்பாளரையும் திமுகவினர் நிற்க வைப்பதால் இடையில் நாம் தமிழர் கட்சி பலியாவதாக அக்கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். ஆனா நம்மள பீட்டியும் தான் ராமர் ஆட்சியின் நீட்சிதான் திராவிட மாடல் ஆட்சி. இவன் தான் இப்ப என்ன சொல்றான், நாங்க தாங்க பிஜேபி, பிஜேபியின் பி டீம், மெயின் டீம், இசட் டீம் வரைக்கும் நான் தான்றான். போடல. பறையர் வந்துடக்கூடாது வென்றக்கூடாதுன்னு படையாச்சி போடுறதில்ல, படையாச்சி வந்துடக்கூடாதுன்னு பறையர் போடுறதில்ல. இடையில சொந்த பிள்ளை நாம பலியாயிரும், ஓட்டு போடல. ஆனாலும் 36 லட்சம் போட்டிருக்கான். எவன் போட்டான்? எவன் போட்டான்? இன்றைக்கு கல்லூரியில் படித்து கொண்டிருக்க பிள்ளைகள், புதிய வாக்காளர்கள், இளைய தலைமுறை பிள்ளைகள். அவன் என்ன நினைக்கிறான்? இந்த நாட்டின் எதிர்காலத்தை காப்பாற்றணும்னா நாம் தமிழர் கட்சி வெல்லணும்னு நினைக்கிறான். இன்னைக்கு 4.5 லட்சம் முத தேர்தலில், அப்புறம் 17.5 லட்சம், அப்புறம் 30 லட்சம், இப்ப 36 லட்சம். இது 1,20,00,000 ஆகும். இந்த நாடு நமதாகும். இந்த துயரங்கள், இந்த துன்பங்கள்லாம் ஒழியும். நீ கவலையே படாது. நம்ம கையில தான் இருக்கு. நாம் ஒவ்வொருவரும் போராடணுங்கிற முடிவுக்கு நீ வரணும். யாரோ ஒருத்தருடைய வேலைன்னு நீ போயிடக்கூடாது. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.